ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத்து குக்ஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையாக ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பார்க்கலாம். என்னென்னா காராமணி ரைஸ். காராமணினா பொதுவாக தட்டைப்பயிறுன்னு சொல்லுவாங்க. இதில் பல வகைகள் இருக்குது. இன்றைக்கி நம்ம காராமணின்னு சொல்கிற அந்த பெரிய சைஸில் உள்ள பருப்பை எடுத்து நம்ம சாதம் செய்ய போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு ரெசிபி. இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரை அடுப்பில் வச்சுக்கலாங்க. அது சூடானதும் 4 ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் விட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். அது பொரிஞ்சு வரும்போது வரமிளகாய் 3 சேர்த்துக்கலாம். முழுசாகவே அப்படியே சேர்த்துக்கலாம், கிள்ளியும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்தை பொறுத்து அதை எடுத்துக்கலாம். ஒரு இனுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கட் பண்ண 2 தக்காளி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். 1 பச்சை மிளகாய் முழுசாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி 1 டீஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். பத்தலைன்னா நம்ம கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போகும்போது நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதை வதக்கி விட்டதுக்கப்புறம் நைட் ஃபுல்லாக ஊற வச்சுருந்த காராமணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த அரிசியும் சேர்த்துக்கலாம். நான் 1.5 டம்ளர் அளவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 1 கப் அளவு காராமணி போதுமானது. இதே தட்டைப்பயிறு எடுத்துக்கிட்டாலும் 1 கப் அளவு போதுமானது. இப்போது அரிசிக்கு தகுந்த தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். 1.5 கப்புக்கு நான் 3 to 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா இது பழைய அரிசிங்கிறதுனால உபரி ஆகும். உங்கள் வீட்டில் எப்படி உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி வைக்க முடியுமோ அப்படி நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இது மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டுக்கலாங்க. 4 விசில் விட்டு நல்லா தம் இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சாதம் நைட் இப்போது நம்ம ஊற வச்சதுனால மார்னிங் இதை செய்யும்போது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், லஞ்சுக்கும் நம்ம எடுத்துக்கலாம். நல்லாவே சூப்பராக புழப்புழன்னு வெந்து வந்திருக்கு. அருமையாக நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு எடுத்து போய்க்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஒரு 1 டைம் குயிக்காக நம்ம செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அல்லது ஈவினிங் டைமில் என்ன செய்யலாம் அப்படின்னு கன்ஃபியூஸ்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரைஸாக செய்யும்போது நமக்கு ஹெல்த்தும் கிடைக்கும், அதே சமயத்தில் ஈஸியாகவும் ஒர்க்க முடியும். பாருங்கள், ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான காராமணி ரைஸ் செய்துட்டோம். இது நம்ம கூட சாப்பிட்றதுக்கு வேறு எந்த சைடிஷும் தேவையே இல்லை. இருந்தாலும் நமக்கு கலர்ஃபுல்லாக இல்லை க்ரன்ச்சியாக எதாவது வேணும்னா வடகை மாதிரி பொரிச்சிக்கலாம். வேறு எதுவும் வெறும் ஆனியனை கூட கட் பண்ணி வச்சு நம்ம சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். அந்தளவுக்கு டேஸ்டியாக சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, பேச்சுலர்ஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப டக்குன்னு இதை ஈஸியாக செஞ்சிட முடியும். ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க, ரொம்ப டேஸ்டியான ரெசிப்பிங்க. இது இங்கிலீஷில் கவுப்பின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஃபைபர் அதிகமாக இது இருக்குது. நம்மளோட டைஜஸ்டிவ் பவர், அதாவது ஜீரணமாகக்கூடிய தன்மையை நமக்கு அதிகமாக எடுத்து கொடுக்கும். வயிற்றில் உள்ள ப்ராப்ளங்களையும் சால்வ் பண்ணுவாங்க. அவ்வளோ அருமையான சத்துக்கள் நிறைந்த காராமணி. அது மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ், அதாவது நம்ம உடலில் உள்ள தேங்கியுள்ள நாள்பட்ட அழுக்குகள், அதுதான் டாக்ஸின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதெல்லாமே நமக்கு ரிமூவ் பண்ணி தரும். அந்தளவுக்கு ஹெல்த்தியான தானியம். இந்த மாதிரி தானிய வகைகளில் வாரத்துக்கு 1 முறையோ அல்லது மாதத்துக்கு 2 முறையோ நம்ம சைவ சாப்பாட்டில் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப நல்லது. இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பொருளாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்போது ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பார்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர்.